Next question number 14 பார்க்கலாம். If g equal 1, 1, 2, 3, 3, 5, 4, 7. ஸோ ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1 to 1 மேப் ஆயிருக்கு, 2 to 3 இது எக்ஸ் வேல்யூ, இது ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்னாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கிறது 1ங்கிறது எக்ஸ் வேல்யூ, செகண்டாக இருக்கிறது நமக்கு என்ன வேல்யூ, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் 2ஆக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸ் 3, எக்ஸ் 3ஆக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸ் 5 கிடச்சிருக்கு, எக்ஸ் 4 மீன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 7. ஓகேவா? ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன் கிவன் பை, ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தென் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்டு பீட்டா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அப்புறமா தான் பீட்டா எழுதணும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க சில டைமில், கரெக்டாக இதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இருக்கா, செகண்டு பீட்டா இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு, 1 கிடச்சிச்சா? ஸோ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1னா ஜி ஆஃப் எக்ஸ் 1, எக்ஸ் 2னா ஜி ஆஃப் எக்ஸ் 3, எக்ஸ் 3 மீன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 5, எக்ஸ் 4 மீன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 7. ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. அப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸுக்கு 1னா ஜி ஆஃப் எக்ஸும் 1 தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1. அதுதானே ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் இந்த வேல்யூ இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1ன்னு நமக்கு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜி ஆஃப் 2 அடுத்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜி ஆஃப் 2னா எக்ஸுக்கு அப்படி 2 சப்ஸ்டியூட் பண்ணுமா, இப்போ ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. ஜி ஆஃப் 1 அண்ட் ஜி ஆஃப் 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 அண்டு 2 இருக்குது பாருங்கள். ஸோ 1 ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 2 ஆல்ஃபான்னு இருக்குது, இங்கே வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 2 ஆல்ஃபான்னு மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணியிருக்கேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம், 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 3. ஸோ சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணால் செகண்ட் டேர்மோட சைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுமா, மைனஸ் 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 ப்ளஸ் இருந்தால் மைனஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போ ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கெட் கேன்சல். 2 பீட்டாலேருந்து ஒரு பீட்டா போயிடுச்சுன்னா ரிமைனிங் வி ஹவ் 1 பீட்டா. ஸோ 2 மைனஸ் 3 மைனஸ் 1, நமக்கு பீட்டாவோட வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. பீட்டாவோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, -1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோமா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1, இதில் பீட்டாவோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு 1, -1 இந்த பக்கம் வந்தால் -1 ரைட் சைடு வந்தால் +1 வரும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டினில் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு தான் கேட்டிருந்தாங்க. அப்போது 2, -1. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எழுதிட்டு செகண்ட் தான் பீட்டா எழுதணும். ஓகேவா? 2, -1 இது ஆப்ஷன் பியில் இருக்குது. சப்போஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபான்னு கேட்டுட்டாங்கன்னா -1, 2ன்னு எழுதணும். இதுவும் ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன நமக்கு ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி, 2, -1. ஆப்ஷன் பி, 2, -1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், தேங்க்யூ.